ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:15 ஆகுது. ஸோ பெங்களூர் தான் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ வந்து ஒரு சில்லறை வேலையாக பெங்களூர் வரைக்கும் போகிறோம். அங்கே போயிட்டு லேப்டாப்பு மேக்புக்லாம் வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ சர்வீஸ் பண்ணுறது எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க, எங்கே சர்வீஸ் பண்ணோம், எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா காரில் டீசல் போட்டு ஏர் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஏர் செக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து கிளம்புறோம். ஸோ கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா இது தெரிய மாட்டேங்குது. 2:19 ஆகுது. ஸோ இதில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் காரில் வந்து அது பேர் என்னப்பா, அது ஒர்க் ஆகலையா அது. ஸோ எங்கள் காரில் வந்து பார்த்திங்கன்னா செட்டு வேறு ஒர்க் ஆகலை. ஸோ வித்தவுட் சாங் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் வரைக்கும் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு மேபி ஏதாச்சும் நாங்கள் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் ஏதாச்சும் போட்டால் நான் அதையும் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஒண்ணுமே தெரியலையா? வேற லெவல்ல இருக்கு. கிருஷ்ணகிரி வந்துட்டோம். கிருஷ்ணகிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் மாதிரி எடுத்துருக்கோம். நானும் டிரைவரும் ஆல்ரெடி ஒரு பிரேக் எடுத்துட்டோம். எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வீடியோ எடுக்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அங்கே பார்க் பண்ணிட்டு டீ குடிச்சிட்ருக்கோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:44 ஆகிடுச்சி. கிருஷ்ணகிரியில் டீ குடிச்சிட்டு இப்போ தான் கிளம்புறோம். ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபாகு ஃபுல்லாக மூடிடுச்சு. ஸோ எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு வந்தாச்சு. ஃபாகு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், பட் கேமராவில் தெரியல. கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு கிளியராக இருக்குது. ஸோ கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். கிளம்புவோம். கிருஷ்ணகிரி ஏரி தான் 2 டோல் வரும். இதுக்கு மேலே நம்ம அப்படியே பொறுமையாக தான் உருட்டி ஆகணும். நிறையா லோடு வந்து போகும். பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஃப்ளைஓவரில் பறந்துட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ஒரு பிஜிக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு மணி நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே போய் கிளம்ப வேண்டியதான். நம்ம பெங்களூருக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இங்கே தான் வந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஷாப்பு, பட் இன்னும் ஓப்பன் பண்ணல. மணி இன்னும் 10 கூட ஆகலை. ஸோ அதனால் இப்போ ரிட்டன் போய்ட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்துட்டோம் 11 மணிக்கு. ஸோ இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் தான் போயிருந்தாங்க போல். ஸோ லாக் பண்ணிலாம் இல்லை, டாப்பாக தான் போட்டிருந்துச்சு. ஸோ கால் பண்ணி கேட்டோம், வர சொல்லியிருந்தாங்க. அதான் இப்போ போயிட்டுருக்கோம்.
ஸோ ஹைப்ரிட் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. சார்ஜரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் ட்ராக் பேட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு மேக் புக்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. யூஸ் மட்டும் இல்லை, நியூமே வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மேக் புக் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் கொடுத்துட்டோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறதுக்கே ஈவினிங் ஆகும், ஒரு 6 o'clock வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன், சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்கிறேன்னாங்க. அப்படியே இந்த ரோட்டை விட்டு வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த டீ கடைக்கு வந்து டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3D பிரிண்ட்ஸ் ஆர்ட்ஸ்லாம் நிறையா வந்து வச்சுருக்காங்க. டீ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சும்மா வந்துட்டோம் வீடியோ எடுக்கிறோன்றதுக்காக சொல்லலை.
நல்லாயிருக்கு. உண்மையிலே நீங்கள் கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ஒரு ஒர்த்தாக கொடுக்குறாங்க நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு. ஸோ அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகம் தான், பட் ஒர்த்தாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டீயெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வேறு ஏரியாவுக்கு வந்தாச்சு. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு சின்ன சந்தில் மாட்டிக்கிட்டோம். ஸோ ஏகப்பட்ட டிராஃபிக்கு, சரியான டிராஃபிக் ஆகி கார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து ரொம்ப நேரம், அதுக்கு ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஸோ அப்புறமா வந்து பார்க்கிங் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு மணி நேரம் லைனில் நிற்க வச்சு மூணு காராக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட் ஷாப்புக்கு வந்துவிட்டோம். ஷார்ட்ஸ் வீடியோ தான் எடுக்கலாம்னு நினச்சேன், பட் டியூரேஷன் அதிகமாக போனதால் லாங் வீடியோவில் ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் யாராச்சும் கிஃப்ட் ஷாப் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் வாங்கி வைக்க முடியும். ஸோ நம்ம கூட வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டூடியோலே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஷாப் மாதிரி வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். ப்ரைஸ்லாம் கேட்டோம், ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ப்ரைஸ்லாம் கம்மின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. நம்ம தமிழ் ஆளுங்களை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதுவுமே சொல்லாமல் அவங்களுக்கு ஃபோன் பண்ணியே கேட்டார். இவர் பாட்டுக்கு டக்குன்னு கால் பண்ணிட்டு நாங்கள் ப்ராடக்ட்லாம் கொடுத்தோமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே வந்து கேட்டார். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட நம்பர் வந்து நான் கொடுக்கல, ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஸோ அதனால் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் நம்பர் தரேன். நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் வந்து பேசுங்க. நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஹோல்சேலர்கிட்ட நிறைய பேர்ட்ட பேசியிருப்பீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனால் இவங்கள பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாதுன்றதால நான் நம்பர் கொடுக்கல. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா விஷ் வீடியோஸ்லாம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் நம்பர் அனுப்புகிறேன். இவங்க வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்கன்னா 5,000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா போட்டு விடுவோம். அது சேல்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் அமௌண்ட் கொடுத்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நாள் சேல்ஸ் ஆகாத ப்ராடக்ட்லாம் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் அவங்க சொன்னதை நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால் பண்ணி எந்தெந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட்டை தனியாக வச்சு பேக் பண்ணி, ஸோ நம்பர் வேணுன்றவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் பேசிக்கோங்க என்ன ஏதுன்றதெல்லாம். ஸோ ஓவர் வரைக்கும் எடுப்போம். ஸோ இந்த மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 35 ருபீஸ்க்கு தராங்க. நாலு அடி இது இல்லை, அது 4 அடி இருக்குது. 4.5 4 அடி இல்லை 6 அடி. வீடியோ எடுக்கும்போது எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், வந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ பெங்களூர் ஹெவி டிராஃபிக்கில் காரை விட்டு, ஸோ காரை வந்து பார்த்திங்கன்னா ஓவராக ஹீட் ஆகி ஃப்யூஸ் போய் ரேடியேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சு அதில் இருக்க வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வந்துருச்சு. ஸோ எப்படியோ புகை வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா அப்புறமா அந்த ஃபேன் ஓடவே இல்லை. இப்போ தான் வந்து மெக்கானிக் அந்த ஃப்யூஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இப்போ வேறு கொண்டு வர போயிருக்காங்க. ஸோ வண்டி பாருங்கள் எப்படி நிற்க வச்சுருக்காங்கன்னு. ஸோ இதிலே வந்து பார்க்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பாதி டைம் போயிடுச்சு. ஸோ மீதி டைமும் இப்படி ஆயிடுச்சு. ஸோ இதே செலவுலாம் எதுவும் இல்லை, வண்டி ஓவர் ஹீட் ஆனதால அந்த ஃப்யூஸ் போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து வேறு ஃப்யூஸ் போட்டு கொடுத்தாங்கன்னா நாங்கள் கிளம்பிடுவோம். வீடியோ நிறைய. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருந்துச்சு, யதார்த்தமாக பார்த்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், தென்னை மரத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெட்டாமல் அப்படியே மேலே வரைக்கும் கட்டியிருக்காங்க வீடு. ஸோ மரத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். நினச்சிருந்தா அதை வெட்டி, மற்றவங்களாம் இருந்தால் அதை வெட்டி போட்டு வீடு கட்டியிருப்பாங்க. இவங்க பாருங்கள், கீழேருந்து அந்த மரம் வளர்ந்து மேலே போகுது பாருங்கள். அப்படியே அவங்க மாடியில் நின்னாங்கன்னா ஈஸியாக வந்து இளநியெல்லாம் பறிச்சிக்க முடியும்.
ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கிளம்ப போகிறோம். ஸோ காரை ரெடி பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டோம். ஸோ மேக்புக் கொடுத்த இடத்துல ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெடி பண்ண முடியாது, ஃபுல்லாக ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் வந்து வாங்கிக்கிறோன்னு சொன்னோம். பட் நாங்கள் வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 8:30 மணி ஆகிடுச்சு. அவங்க 7:30-8 மணிக்கெலாம் நான் போயிடுவேன்னாங்க. அதேமாதிரி போயிட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து சாப்பிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஆலு தோசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விதவிதமாக தோசையிலே என்னென்னமோ வச்சுருந்தாங்க. ஸோ வாங்கலாம் சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு குனாஃபா தான் வந்து ட்ரை பண்ணோம். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குனாஃபா பிடிக்காது, அதனால எனக்கு பிடிக்கல. பட் உங்களுக்கு எப்படின்னு தெரில. इधर देखो, इधर ऑप्शन है. அளவுக்கு இல்லை. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ணா 2 பேர் பெங்களூரில் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் வந்துவிட்டோம். இது வேறு ஏரியா, சந்தாபுரான்னு அந்த ஏரியாவில் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஹைலைட்னால், வீட்டுக்கு வெளியே விட வீட்டுக்கு உள்ளார பயங்கர கூலிங்காக இருக்குது. ஸோ நமக்கு லைட்டாக கிளைமேட் மாறினாலே நமக்கு அப்படி வச்சு செஞ்சிடும் சளிலாம். அதான் அந்த சீசனுக்கு சளி பிடிக்கிற மற்றவங்க எங்கே, எல்லா சீசன்லேயும் சளி பிடிக்கிற நம்ம சின்ராஸ் எங்கன்ற மாதிரி தான் இருக்கும். பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக சளி அடைச்சி மூச்சு இழுத்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் விடிஞ்சதுந்தான் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு. ஸோ நம்ம கூட வந்தவங்களாம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டாங்க காலையில் எழுந்திரிச்சு. ஸோ நான் வந்து போகல, ஏன்னா நமக்கு சளி அதிகமாக இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தும்மல் வந்துகிட்டே இருக்குது. அதனால என்னால் போக முடியல, நான் இங்கே இருந்துட்டேன். நம்ம அண்ணன் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, பெருசாக இருக்கும். போன தாட்டி வந்தப்போ கூட இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில். அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் பிரியாணி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறதா இருந்துச்சு. ஸோ அதனால் பிரியாணி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்துடுவாங்க, என் கூட வந்தவங்களாம். ஸோ சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றா வந்து ஊருக்கு கிளம்பிடுவோம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பயங்கரமாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் அவங்க கூட போயிருந்தேன் அப்படின்னா நிறைய வீடியோ எடுத்துருக்கலாம். பட் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக செட் ஆகலை, உடம்பு ரொம்ப மோசமாகிடுச்சு. ஸோ அதனால தான் போக முடியல. இந்த தாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோ எடுக்கலை. பட் அந்த கிஃப்ட் ஷாப் போனதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, ஒரு புது பிஸ்னஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்த விளாக் இவ்வளோ சப்பையாக முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் நான் போயிருந்தால் நிறைய வீடியோ எடுத்துருக்கலாம். பட் நான் இங்கே வந்ததே வந்து பார்த்திங்கன்னா விளாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். பட் எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். மைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கணும். ஸோ மைக் வாங்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் வாய்ஸ்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் சவுண்டோடு சேர்த்து தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 11,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. பட் நம்ம சேனலில் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வியூஸ் கூட போக மாட்டேங்குது. எங்கள் சொந்தக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேலே இருப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் போக மாட்டேங்குது சுத்தமாக. ஸோ நம்ம சேனலில் யாராச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட vlog வந்து பார்த்திங்கன்னா எண்டுக்கு வரப்போகுது. ஸோ பெங்களூர்லேருந்து நாங்கள் கிளம்புறோம். ஸோ கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிடுச்சு. சண்டே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் 11:20 ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம பண்ருட்டிக்கு வந்து கிளம்ப போகிறோம். ஸோ நடுவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே தங்கிட்டேன், எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில். உடம்பு சரியில்லாதால என்னால் அங்கே போக முடியல. அவ்வளோதான் இந்த vlog. உங்களுக்கு இதுதான் ஸ்டார்டிங்கு, அதனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ மைக் வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவோம். மைக் வாங்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாரி வீடியோ எடுக்கிறது வந்து நம்மளால் சரியாக எடுக்க முடியல, உடம்பு வேறு சரியாக ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா போக போக நான் கண்டிப்பாக குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம vlogக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.